கூப்பிடுறாங்க. சௌமியா, சௌமியா, இப்போ உடம்பு எப்படி இருக்குமா? நல்லா இருக்கு அத்தை. சரி, கொஞ்ச நேரம் ஓய்வு எடுத்தியா? சரி, கொஞ்சம் சீக்கிரம் வா. இங்க ஒரே ஒரு சடங்கு இருக்கு. அந்த மோதிரம் எடுத்த பால் இருக்குல்ல, அத துளசி செடியில ஊத்தணும். அப்பதான் அது நல்லா வளர்ந்து உனக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்து நீயும் அந்த செடி மாதிரி புது வம்சத்தை உருவாக்கணும்னு அது ஆசீர்வாதம் தரும். சரி வா. என் புள்ள அங்க எப்பவோ போய் சேர்ந்துட்டான். வெளியே இருக்கான். சந்தோஷமா எல்லா சடங்கையும் செஞ்சுட்டு இருக்கான். சீக்கிரம் வா. வா வா. நான் போலனாலும் என்ன யார் கேட்க போறா? முதல்ல அந்த பாக்ஸ்ல என்ன இருக்குன்னு பாருங்க. நான் பிரீத்தி தட்டு புருஷன் மாதிரி அதர பழசா இருக்கு. நல்லா வெயிட்டா மொரட்டுத்தனமா. வாய மூடுறா. என் கல்யாணத்துல என் மாமியார் இந்த தட்டை கொடுத்தாங்க. சௌமியா, இப்போ நீ இந்த தட்டை எடுத்து நீயும் அருணும் சேர்ந்து இந்த துளசி செடியில பாலை ஊத்தி பூஜை பண்ணுங்க. அதே மாதிரி வேண்டிக்கோங்க, கூடிய சீக்கிரம் நீங்க 2 பேரும் ஒரு அழகான குழந்தைய பெத்துக்கணும்னு. எங்க வம்சத்தை நீதான் வளர்க்கணும். என்ன பண்றது? நான் அருண் மாமாக்கு ஃபோன் பண்றேன்.
அப்படின்னா அப்படின்னா அப்பா இந்த கிஃப்ட் பாக்ஸ்ல பாம்பு கொடுத்திருக்காரு. இல்ல இல்ல, அப்பா கண்டிப்பா அப்படி எல்லாம் செஞ்சிருக்க மாட்டாரு. கிஃப்ட் யாராவது பாம்பு கொடுப்பாங்களா? இல்ல. ஆனா அவருக்கு அக்காவை சுத்தமா பிடிக்காது. அவருக்கு இந்த கல்யாணத்திலயும் இஷ்டம் இல்ல. அதனாலதான் அப்படின்னா அப்பா அக்காவை எந்த அளவுக்கு வெறுக்கிறாரா? ஐ கெஸ் நான் யோசிக்கிறத விட்டுட்டு இதை அவர்கிட்டயே கேட்டுடலாம். ஏன் இப்படி செஞ்சாருன்னு அவரு வாயாலேயே கேட்டு தெரிஞ்சுக்கணும். சுமதி, ஹலோ அப்பா. அப்பா நீங்க கிஃப்டா என்ன கொடுத்திருந்தீங்க? ஒண்ணு இல்லையே. போய் சொல்லாதீங்கப்பா. நீங்க தான் அந்த பாக்ஸ் அக்காவுக்கு கொடுத்தீங்கன்னு எனக்கு தெரியும். அதுக்குள்ள என்ன இருந்ததுன்னு சொல்லிடுங்க. அந்த பாம்பு சௌமியாவை கடிச்சுதா இல்லையான்னு முதல்ல ஏன் சொல்ல மாட்டேங்கிறா? அப்பா சொல்லுங்க. பாக்ஸ்ல என்ன இருந்துச்சுப்பா? கிஃப்ட். கிஃப்டா பாம்பு அனுப்பி வச்சிருந்தீங்களா? அதுவும் பெத்த பொண்ணுக்கு. அருண், உன் வைஃப் முதல்ல நம்ம வீட்ல உன் கையால தான் சாப்பிடணும். இப்படி யோசிக்கலாம் கூடாது. முதல்ல உட்காரு. அப்படியா? இவ்வளவுதானா? இந்த வேலையை நம்ம ஜாலியா பண்ணுவோமே. என் பொண்டாட்டிக்கு நான் ஓட்டலனா எப்படி? சரி போ ரவி, எடுத்துட்டு வா. போமா, போய் எடுத்துட்டு வா. இத கொண்டு வரதுக்கு எவ்வளவு நேரமா? கொடு. ஏய், என்ன பண்ற? இப்பதானே சொன்னேன் முதல்ல அவளுக்கு ஊட்டி விடு, அப்புறம் நீ சாப்பிடு. முதல்ல நம்ம சாப்பாடு ஊட்டி விடுனீங்க, இப்ப நம்ம ஸ்வீட் ஊட்டி விடுன்றீங்க. அது சரி. ஜிலேபியை நான் சாப்பிடுறேன். அடடா என் செல்லமே, நீ அப்புறமா சாப்பிடு. முதல்ல அவளுக்கு நீ ஊட்டி விடு. இது சடங்குப்பா. நம்ம அது சடங்கு கடங்குன்னு என்கிட்ட ஒரு லிஸ்ட் கொடுத்து விட்டா கரெக்டா இருக்கும். நான் அப்படியே அதை ஃபாலோ பண்ணிப்பல. நமக்கு இதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்குமா? சும்மா வெறுப்பேத்திக்கிட்டு. ஆமாப்பா ஆமா. நாளைக்கு காலங்காத்தால முதல் வேலை இதுதான். உனக்கு நான் லிஸ்ட் எழுதி கொடுத்துறேன். இப்போ சொன்னதை செய்டா. குலாபி, இந்த ஜிலேபி. சாப்பிடணும். ஐயோ, டக்குன்னு வாங்கி சாப்பிட்டுருமா, இல்லைன்னா சுத்தி இருக்க எல்லாரும் என்ன வெறுப்பேத்தி விட்டுருவாங்க. அருண், அவன் வெக்கப்படுறாள். முதல்ல அவளை சமாதானப்படுத்திட்டு அப்புறமா ஊட்டி விடு. ஐயோ சித்தி, பொண்ணுன்னா வெக்கப்படணும், அதான் அழகு. எனக்கும் அப்பதான் ரொம்ப பிடிக்கும். என் பொண்டாட்டி எந்த அளவுக்கு வெக்கப்படுறாளோ, அவ புருஷன் அந்த அளவுக்கு ஹைஃபையா இருக்கு. இப்ப பாருங்க. நீங்க பாருங்க. இப்ப கொஞ்சமா சாப்பிடு. அப்படி இருக்கணும். ஸ்ரீ மகேந்தர், சுமதிக்கு எதுவும் தெரியக்கூடாது. என்ன வளர நீ? நான் ஒண்ணு உளரல. நான் உண்மையை தான் சொல்றேன். நீங்க அக்காவுக்கு கொடுத்த பாக்ஸ்ல பாம்பு தான் இருந்துச்சு. நீ என்ன பேசுறன்னு தெரிஞ்சுதான் பேசுறியா? அந்த பாக்ஸ்ல எதுக்காக நான் எதுக்கு பாம்பை வைக்கிறேன்? நான் என் பொண்ணுக்கு கிஃப்டா பாம்பை கொடுக்கணும். அப்ப நீங்க கொடுத்த கிஃப்ட் பாக்ஸ்ல எப்படி பாம்பு வந்துச்சு? அத நீங்க தானே அக்கா கிட்ட கொடுத்தீங்க.
தெரியுமா? இங்க வந்ததுல இருந்து அக்கா அந்த பாக்ஸ ஒரு நிமிஷம் கூட தனியா விடல. அக்கா அந்த பாக்ஸ எவ்வளவு அன்பா எவ்வளவு பாசமா பக்கத்துல வச்சிருந்தான்னு தெரியுமா? நீங்க அக்காவுக்காக கொடுத்த முதல் பரிசு இது. கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அக்காவுக்கு இந்த விஷயம் தெரிஞ்சா அவ எவ்வளவு கஷ்டப்படுவா. அப்பா ஏன்பா இப்படி செஞ்சீங்க? அதனாலதான் சௌமியா கிட்ட நான் சொன்னேன், நான் பரிசு கொடுத்த விஷயம் யாருக்கு தெரிய வேண்டான்னு. எல்லாரும் என் மேல சந்தேகப்படுவாங்கன்னு சொன்னேன். அதே மாதிரி நடந்துருச்சு. நான் எதுக்காக பெத்த பொண்ணுக்கு பாம்பை பரிசா கொடுக்க போறேன்? சுமதி, எனக்கு என்ன தோணுதுன்னா, அந்த புகுந்த வீட்டு ஆளுங்க தான் இந்த காரியத்தை செஞ்சிருக்கணும். ஆனா அவங்க எதுக்காக இந்த காரியத்தை செய்யணும்? அவங்க அக்காவுக்கு அவங்க எவ்வளவு பாசமா எல்லா சடங்குகளையும் பண்ணிட்டு இருக்காங்க. ஏற்காது. அவங்க எல்லாருக்கும் அக்கா வந்ததுல ரொம்ப சந்தோஷம். அவங்க எப்படி செய்ய போறாங்க? உனக்கு இதெல்லாம் புரியாதுமா. உன்னால இதெல்லாம் புரிஞ்சுக்க முடியாது. அவங்க வேற வழி இல்லாம சௌமியாவை மருமகளை ஏத்துக்கிட்டாங்க. அவளை பயமுறுத்தணும்னு நினைச்சிருப்பாங்க, இல்ல யாருக்கும் தெரியாம அவளை கொல்லணும்னு நினைச்சிருப்பாங்க. நான் என் சௌமியாக்கு வளையலத்தான் கொடுத்தேன். நான் என் பொண்ணுக்கு பரிசு கொடுக்காம ஏன் பாம்பை கொடுக்கணும்? நீயே சொல்லுமா. நான் செஞ்ச தப்புக்கு எல்லாம் பிராயச்சித்தம் தேடணும்னு நினைச்சேன். எல்லாரும் என்னையே தப்பா நினைக்கிறாங்க. என் பொண்ணு போய் நானே இதெல்லாம் நான் கேட்ட உடனே நான் செத்து போயிட்டே நல்லா இருக்கும். வளையல கொடுத்தாரா? இப்ப நான் என்ன பண்றது? இது பாட்டியோட வளையல். கல்யாணத்துல போட்டுக்கிறதுக்காக எனக்கு கொடுத்தாங்க. இதையும் அப்பா கொடுத்த கிஃப்டா நான் வச்சிடுறேன். ஐ ஹோப் நான் இந்த வளையல போட்டிருந்ததை அக்கா பார்த்திருக்க மாட்டா. மகேந்திரா, என்னாச்சுப்பா? ஏன் இவ்வளவு பதட்டமா இருக்க? கடைசியா எடுத்த முயற்சி ஒண்ணு இல்லாம போச்சுமா. என்ன? நான் நினைச்சதெல்லாம் ஒண்ணுமே நடக்கலமா. எல்லாமே வீணா போச்சு. என்னால எதுவும் செய்ய முடியல. வீணா போச்சு. சுமதி அக்கா, நீங்களும் சாப்பிடுங்க. அண்ணி, நீங்க கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. உங்களுக்கு ஏதாவது தேவைப்பட்டா என்ன கூப்பிடுங்க, நான் உடனே வந்துடுவேன். சுமதி, இதுல என்ன இருக்கு? உன்னதான் கேக்குறேன். பாரா, எனக்கு எப்படி தெரியும்க்கா? இது உன்னோட கிஃப்ட் ஆச்சே, நீ தான் ஓபன் பண்ணணும். சரி. அப்பா எனக்கு வளையல் கொடுத்திருக்காரு. இங்க பாரு சுமதி, அப்பாவோட முதல் பரிசு இந்த வளையல். ரொம்ப அழகா இருக்குல்ல?
நான் இந்த வளையல போட்டிருந்ததை அக்கா பார்க்கல. எனக்கு தெரியும், கல்யாண டென்ஷன்ல நீ இந்த வளையல பார்த்திருக்க மாட்டேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ் அக்கா. முதல் கிஃப்டா இருந்தா என்ன, அப்பா உனக்கு கொடுத்த காஸ்ட்லியான கிஃப்ட் இது. நல்லா இருக்குல்ல? மம்மி. சுமதி, சௌமியா கிட்ட நான் பேசணும்னு அப்பவே சொன்னனே. அவ என்ன பண்றா? இப்ப அவகிட்ட என்னால பேச முடியுமா? ஓஹோ, அக்கா இங்கதான் பக்கத்துல இருக்கா. நீங்களே உங்க பொண்ணுகிட்ட பேசுங்க. மம்மி. சௌமி, எப்படிமா இருக்க? ஒண்ணு, அந்த வீட்ல இருக்கிறவங்க யாரும் ஒண்ணு சொல்லல. அவங்க எல்லாரும் உங்ககிட்ட எப்படி பேசுறாங்க? அந்த வீடு எப்படி இருக்கு? சரி, முதல்ல நீ ஏதாவது சாப்பிட்டியாமா? சொல்லு. கொஞ்சமாவது ஓய்வு எடுத்தியா இல்லையா? அம்மா, அப்பா எங்க? அவரு ரூம்ல இருக்காருமா. ஏன், என்னாச்சுமா? உனக்கு ஒண்ணு இல்லையே? நான் உங்க 2 பேர்கிட்டயும் பேசணும். நீங்க இப்ப அப்பா கிட்ட போய் போனை ஸ்பீக்கர்ல போடுறீங்களா? சரி, இருமா. சொல்லு சௌமியா, என்ன பேசணும் அப்பா கிட்ட? அம்மா, அப்பா என்னோட ரூமுக்கு வந்தார்ல, அது சுமதியை தேடி வரல. அப்பா எனக்கு gift கொடுக்க தான் வந்தாரு. அம்மா, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? அப்பா எனக்கு வளையல் கொடுத்திருக்காரு. அப்பா என் மேல நிறைய பாசம் வச்சிருக்காருமா. இது வரைக்கும் அந்த பாசத்தை என்கிட்ட காட்டினதே இல்ல. அப்பா, வளையல் ரொம்ப அழகா இருக்கு. நான் இத கடைசி வரைக்கும் என் கூடவே வச்சுக்குவேன். நீங்க இந்த உலகத்துல இருக்கிற எல்லா சந்தோஷத்தையும் இந்த வளையலையே கொடுத்துட்டீங்கப்பா. தேங்க்யூப்பா. நான் எந்த வளையலும் கொடுக்கலையே.